பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தரை வார்த்தைகளை சொல்லுகிறார். மலை போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம், உங்களுக்கு பாதைகளை அடைப்பது போன்ற அந்த மலை காணப்படலாம். ஆனாலும் நான் அந்த மலைகளை வழிகளாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கூட நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று நினைக்கும் போது பல தடைகள் வருகிறது. ஆண்டவரே, இது ஏன் இவ்வளோ பெரிய தடையா இருக்கு, நான் இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையேன்னுட்டு பல குழப்பத்தோடு இந்த வேளையில காலை வேளையில காத்திருந்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதே மலையிலேயே நான் வழியை வைத்திருக்கிறேன் என்று. ஆமேன். ஸோ எவைகள் உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறதோ, எவைகள் பண்ண விடாதபடிக்கு நமக்கு பாதியிலேயே காரியங்கள் இந்த வேளையில தடைப்படுகிறதோ, அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். மலை போன்ற இந்த பிரச்சனைகள் கடுகு போல கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வேத வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கட்டுண்டவர்களாக அடிமைதனத்தில் பார்வோனிடத்தில் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஸோ புறப்பட்டு வந்த ஜனங்க குருடனை போல அறியாதவர்களாய் அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஒன்றும் புரியாம வராங்க. ஆனா வழியெல்லாம் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார், வழியெல்லாம் அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்து அவர்கள் வழி ஓரங்களிலே கர்த்தர் ஒரு நல்ல மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாய் கொண்டு வருகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ அப்பொழுது அந்த வழியெல்லாம் மலைகள் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஜனங்கள் என்ன இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரா, நம்ம போற பாதை கரெக்டா இருக்கா, சரியா இருக்கான்னு ஒரு பதட்டத்தோடவே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான். நம்ம நிறைய விஷயங்கள் கடந்து வந்துட்டோம், கடந்து போயிட்டு இருக்கோம், போற வழியெல்லாம் பயந்துகிட்டே இருக்கோம். இது கரெக்டா, இது போகிறோமே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதமான குழப்பத்தோடுவே நம்ம கடந்து போகிறோம். இல்ல அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மலைகள் போன்ற பிரச்சனைகள் தடை பண்ணுகிறதுனா, ஸோ வழியெல்லாம் மனாந்திரமா இருக்கிறது என்றால், வழியெல்லாம் உங்களுக்கு பாதைகள் புரியாதது இருந்ததுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஜெபிச்சுட்டு கடந்து போகும்போது நிச்சயமாய் அதே வழியில ஆண்டவர் உங்களுக்கு பாதைகளை கர்த்தர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார், வழியை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்பொழுது அவங்க இங்கிருந்து கானானுக்கு கடந்து போகும்போது செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக பெரிதா இருக்கிறது. எப்படி இதை தாண்ட முடியும்? பின்னாடி பார்வோன் வருகிறான், இந்த இடத்துல செங்கடல் இருக்கிறது, நடுவுல ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாய் பிளக்க செய்து அது மலை போன்று நிற்கிறது, வழியை கொடுத்துட்டு அப்படியே நிற்கிது. வெட்டாந்தரையில ஜனங்கள் கடந்து வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இது ஒரு வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகணும்? இல்ல அன்பு பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் எந்த காரியத்தில் கடந்து போகிறீர்களோ அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இன்னும் முன்னேறி செல்லுங்க. அந்த இடத்திலேயே கர்த்தர் எந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்குகளோ அதுவே உங்களுக்கு பாதையாய் மாறும், அதுவே உங்கள் வாழ்வாதாரமாய் மாறும். கர்த்தர் அதுவே ஆசீர்வாதமாய் உங்களுக்கு அமைத்து தரவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தம்முடைய ஜனத்துக்காக பாதையை உயர்த்துகிறவர் அந்த பாதையை உயர்த்துவார். ஸோ நீ கடந்து போகிற வழியை ஆண்டவர் விஸ்தாரமாக்குவார், அந்த பாதையை ஆசீர்வாதமானதா மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பலவீனம் அடைந்திருக்கலாம், தோல்விகளை கண்டிருக்கலாம், பாதை இல்லாத வழியில நீங்கள் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அந்த மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். எது தடையோ, எது பிரச்சனையோ, எது பெரிதா இருக்கிறதோ அது எல்லாம் வழிகளாய் மாறும். பாருங்க, ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்துக்கங்க. நம்ம கீழே இருந்து மலையை பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா தேவனாகிய கிறிஸ்து மேல இருந்து பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வைக்கு இது அற்பமானது மலை. சோ நம்முடைய பார்வைக்கு பெரிதா இருப்பது கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை. ஆகையால தேவனை பற்றி கொண்டிருப்போம். அந்த மலைகள் எல்லாம் வழிகளை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுவார். அந்த வழியின் பாதையில கர்த்தர் உயர்த்துவார். பாதை உயர்த்தப்படும், பாதை உயர்த்தப்படும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஸோ தேவனை பற்றி கொண்டிருக்கிற அருமையான உள்ளங்களே, என் தேவன் உங்களுக்காக வழியும் பாதையும் வைத்திருக்கிறபடினால நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, இடரல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையா இருந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிசயத்தை காண செய்தவர். நம்முடைய வழியிலும் கர்த்தர் அதிசயங்களை காண செய்து வழி நடத்துவார். இப்பொழுதும் அடியேனுங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, பாதைகள் இல்லாத வழிகளா இருக்கிறது என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே, அப்பா, மலை போன்ற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அந்த மலையே பாதையாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாதைகள் எல்லாம் உயர்த்த போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவையற்ற குழப்பங்கள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் இயேசு
இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதிசயங்களை காண செய்யுங்க. உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. மலையை ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் மாற்றி ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமான வழியாய் மாற்று போகிறீர். தீர்க்க தரிசனமா இன்றைக்கு பேசின இந்த வேத வசனத்துக்காக வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற கேட்கிற வீடுகள் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே நீர் வழிகளை விசாலமாக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. வழி நடத்தும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் ஆண்டவரே கர்த்தாவே வியாதி நிமித்தமாய் ஆண்டவரே இப்படியாய் சொல்லியிருக்கிறார் என்று பயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீ பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே வியாதியை சகோதரியுடைய ஒவ்வொரு இருதயத்திலிருந்து ஆண்டவரை விலக்கி காத்துக்கொள்வீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா வியாதி விக்கிரங்கள் எல்லாம் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். பூரண சுகமும் பலனும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். Praise the Lord. God bless you.